This video is sponsored by SPO Digital Marketing. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதிலே வந்து நம்ம கற்றுக்கவும் செய்யலாம், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். அது எப்படின்னா ஒருத்தங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸை நம்ம படித்து மினிமம் 1500லேருந்து மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க 9994104160. இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிஹேமா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் விளாம்பழம் பார்த்துருக்கீங்களா? இது வந்து பெரிய சைஸில் கிடைக்கும், இப்போ குட்டி சைஸில் கிடைக்குது. இந்த விளாம்பழம் சாட் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பெரிய ஸ்டெப் என்னென்னா இந்த விளாம்பழத்தை நம்ம உடைக்கிறது தான். அதுக்கு ஒரு பெரிய ஆயுதம் தேவை. இதான் அந்த ஆயுதம். இது இல்லைன்னா வேறு ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் உடைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் உடையும். கிட்டத்தட்ட ஒரு தேங்காய் உடைக்கிற மாதிரி தான். எவ்வளோ நேரம் ஆகும் அதே மாதிரி இதுக்குமே டைம் எடுக்கும். நீங்கள் இப்படியே உடச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது உடைக்கும். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தரை வந்து டைல்ஸ் இல்லாமல் சிமெண்ட் தரை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து போட்டு நீங்கள் உடைக்கலாம். டைல்ஸில் போட்டிங்கன்னா அவ்வளோதான், உடஞ்சிரும், டைல்ஸ் உடஞ்சிரும். அதனால் சிமெண்ட் தரைனா போட்டுக்கலாம். இதே மாதிரி தட்டி 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 நீங்கள் உடச்சி எடுத்துக்கலாம். அதனால தான் இதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து உட்ட ஆப்பிள்னே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஓடு வந்து நமக்கு மரக்கட்டை மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் நம்ம அடிக்கிறோம், நமக்கு தொழி மட்டும்தான் வருது தவிர இது உடைய மாட்டேங்கி. அதனால தான் பாருங்க, இப்படியே உடச்சிங்க அப்படின்னா உடஞ்சிடும். இப்போ உடஞ்சிருச்சா? இப்போ வந்து நல்ல பழமாக இருக்குது. நல்ல பழமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு பால் சைஸில் கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு பவுலில் மாற்றி வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். இதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்ல பழமாக இருக்கிறதுனால இப்படி வந்திருக்கு. இதுவே இப்போ வந்து இது காயம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வராது. இதில் வந்து நமக்கு தேவையில்லாததுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து குட்டி பழமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நார் இருக்காது. இன்னொன்று, பெரிய பழம் வாங்கினீங்க அப்படின்னா அதில் நிறைய டேமேஜஸ் இருக்கும். அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த குட்டி பழத்தில் அந்தளவுக்கு டேமேஜஸ் இருக்காது. பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரியும். இதாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து உள்ளே போட வேண்டியதான். பாருங்கள், இதில் எந்த ஒரு டேமேஜஸுமே கிடையாது. இதுவே பெரிய பழமாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பெரிய பழமாக இருந்துச்சு அப்படின்னா நிறையா வந்து டேமேஜஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது இவ்வளோ தான் இருக்குது. இதை வந்து லைட்டாக இப்படியே கொஞ்சம் மேஷ் பண்ணி ஏற்கனவே வச்சுக்குவோம். நம்ம இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு உள்ளது வந்து இந்த அளவு சாப்பிட்டாலே போதும். டெய்லி ஒரு பழம் சாப்பிட்றவங்க வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இல்லை ஃபேமிலிக்கே வேணும் அப்படின்னா ஒரு 2-3 பழம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நமக்கு வந்து இதுக்கு தேவையான பொருள் வந்து முதல்ல நாட்டு சர்க்கரை. இப்போ வந்து நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேண்டாம், நீங்கள் வந்து இது என்னது வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்போ சக்கரை பொங்கலுக்கு போடுவோம்ல, அந்த வெல்லம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிறீங்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன யூஸ் பண்ணலாம்? தேன். ஒரு சிலர் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம் இல்லாமல் தேன் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் தேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த பழத்தில் வந்து நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதனால் இதை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். முக்கியமாக இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, அதுக்கப்புறமேட்டு
அல்சர் உள்ளவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்லாம். சாப்பிடும்போது முக்கியமான விஷயம் இந்த நாட்டு சக்கரை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இப்போது நம்ம இந்த அளவுக்கு சேர்க்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு போட்டோம் அப்படின்னா தான் அதில் உள்ள புளிப்பு இல்லாமல் நமக்கு இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு போடுறோம். அதனால தான் இதில் வந்து வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்க சொல்கிறோம். சீனி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு சுகர் அதிகமாகிடும். பார்த்து சாப்பிடுங்க. அதே மாதிரி பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வத்தப்பொடி வந்து உங்களுக்கு கொஞ்சமாக காரம் நிறையா சேர்க்குறீங்க. இந்த அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் வத்தப்பொடி சேர்த்துக்காதீங்க. மற்ற எல்லாருமே நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட கொரியாண்டர் லீஃப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா சைடுமே வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் மிக்ஸ் பண்ண சங்கடமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும். இது வந்து மிக்சியில் போடுறத விட நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. ஏன்னா மிக்சியில் போடும்போது ஃபைபர் கண்டென்ட் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஃபைபருக்காக தான் நம்ம சாப்பிட்றோம். அது மிக்சியில் போட்டோம் அப்படின்னா ஃபைபர் கண்டென்ட் போயிடுச்சு அப்படின்னா அது நம்ம சாப்பிட்றதே வேஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான ஒரு வந்து சத்து இருக்குது. என்ன அப்படின்னா எல்லா பழங்கள்லேயுமே வந்து இந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. இந்த ஒரு பழத்தில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. இதை வந்து நம்ம பிள்ளையாருக்கு கூட விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வைப்போம். நிறைய பேர் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வைப்பாங்க. வச்சுட்டு இது என்ன பண்ணனே தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து அப்படி கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சாட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஜூஸ் கூட பண்ணலாம். நான் அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த சாட் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் கொத்தமல்லி இலை போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா இதை அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கோங்க. ஒருத்தர் ஒரு பழம் சாப்பிட்டாலே போதும். இன்னும் 2-3 பேர் இருக்கீங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா? இது இன்னொன்று எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் சின்ன வயசுலலாம் இலந்த பழம் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல. நாங்கள்லாம் சாப்பிட்ருக்குறோம். அந்த இலந்த வடைன்னு சொல்லுவாங்கள்ல, இலந்த பழம் மிட்டாயி, அந்த இலந்த பழம், குட்டி இலந்த பழம், அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். அது பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதுவுமே பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மேலும் இதே மாதிரி வீடியோனா மதிகமா யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.